மேம், நீங்க உங்க கரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய மேல் டிடெக்டிவ்ஸ் இருந்திருப்பாங்க. ஸோ ஒரு விமன் டிடெக்டிவா இத்தனை வருஷம் இந்த ஃபீல்ட்ல சஸ்டெயின் பண்றதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆமா, நீங்க சொன்ன மாதிரி விமனே கிடையாது. அப்போ எனக்கு இந்த ஃபீல்டு பிடிச்சதான் நான் இதுக்குள்ள வந்தேன். என்னால சொல்ல முடியல மென் எல்லா கேசஸையும் அவங்க பர்சனல் இதோட கனெக்ட் பண்ணிப்பாங்களா, எமோஷனலா ஃபீல் பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் நான் இனிஷியலா ரொம்ப எமோஷனல் ஆவேன் ஒரு கேசஸ்க்குமே. அதான் எம்பத்தி. ஒரு நாள் டிஃப்ரெண்டான பீப்புள்ஸை மீட் பண்ணுவோம், டிஃப்ரெண்டான கேசஸ் வரும், அதுக்காக நிறைய யோசிப்போம். அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது. கொஞ்ச நாளைக்கு எனக்கு கொஞ்சம் அந்த எமோஷனல் கண்ட்ரோல் கொண்டு வர கஷ்டமா இருக்கு. பட் அந்த கண்ட்ரோல் கீழே கண்டுபிடிச்ச பிறகு இது எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயமாயிருச்சு. உங்களுக்கே ஒரு பிரச்சனைன்னு வருது, ஆனா அதை சால்வ் பண்ண அப்பாடான்னு ஒரு பெருமூச்சு விடுவீங்க. எனக்கு தினம் பிரச்சனைகள் தினம் அப்பாடான்னு ஒரு பெருமூச்சு. ஸோ அந்த பிரச்சனைகள்ங்கிறது இந்த பெருமூச்சுல ஆஹா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலா கிடைக்கும். பத்தியா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிடிச்சுதான் அந்த ஃபீல்டுக்குள்ள இவ்வளவு நாள் இருக்கு. அதான் என்னால சஸ்டெயின் பண்ண வைக்குது. ஒரு விஷயத்த பிடிச்சு செஞ்சோம்னா அது ரொம்ப அந்த இடத்துல நம்ம ஊறி போயிடுவோம். அப்படிதான் இப்ப ஆயிட்டேன். சாம பேத தான தண்டன்னு சொல்லுவாங்கல்ல, அது ஏதாவது ஒரு வேலை கண்டிப்பா அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க என்னால முடியறதுனாலதான் இதுல நான் சஸ்டெயின் ஆயிருக்கேன்.